ஹாய் ஆல், என் ஹஸ்பண்டோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 25. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக பன்னீர் சாண்ட்விச் ரெடி பண்ணியிருந்தேன். அதில் நிறைய வெஜிடபிள் சேர்த்துருந்தேன். கேப்சிகம், ஆனியன், கேரட், அது கூட குக்கும்பர் இதெல்லாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஸ்வீட் கார்னுமே சேர்த்துருந்தேன். ஸ்வீட் கார்ன் அப்படியே சேர்க்காம இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் கொஞ்சமாக சேர்த்து அது கூட ஸ்வீட் கார்ன், கொஞ்சமாக உப்பு, பெப்பர் பவுடர் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பன்னீர் வந்து துருவி சேர்த்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக கரம் மசாலா, சீரகத்தூள் அவ்வளோதான் சேர்த்துருந்தேன். தேவைப்பட்ட காரத்துக்கு வேறு ஏதாவது கூட சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து கடைசியாக டொமேட்டோ கெச்சப், கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இது வந்து சப்பாத்தி கூட உள்ள ஃபில்லிங்காக வச்சு கூட சாப்பிட்லாம். எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபில்லிங்கை. நான் இன்றைக்கி இந்த மில்லட் பிரெட் தான் எடுத்திருந்தேன். ஒரு 2 ஸ்லைஸ் எடுத்து நிறைய அந்த உள்ளே வந்து அந்த ஸ்டஃபிங் வச்சாச்சு. லைட்டாக ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு இது 2 பக்கம் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதான். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அது இந்த ஒரு பிரெட் வந்து சாண்ட்விச் சாப்பிட்டாவே போதும், வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அது கூட ஒரு பாதி கோவா வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அருண் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் லஞ்சுக்கு இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சமாக சாதம், அது கூட வந்து கீரை குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல், கொஞ்சமாக வந்து கேர்டு எடுத்திருந்தேன். அதில் மேலே கொஞ்சமாக வந்து சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் குக்கும்பர். முட்டை காலி ஆகிடுச்சு, ஸோ அதனால தான் இன்றைக்கி முட்டை எடுத்துக்கல. ஆஸ் யூஷுவல் லஞ்சுக்கு செஞ்சிருந்தேன். அந்த குழம்பு பொரியல் எல்லாமே இருந்தது. சேர்த்து தான் எப்போயுமே செய்வேன். ஸோ அது இருந்தது. அதை வச்சு சப்பாத்தி வச்சு டின்னர் முடிச்சாச்சு. ஒரு எக் சப்பாத்தி, ஒரு நார்மல் சப்பாத்தி, பேலன்ஸ் இந்த குழம்பு பொரியல்லாம் வச்சு டின்னரே முடிச்சாச்சு.